ஹாய் எல்லாருக்கும் நமஸ்காரம். சின்னவாளுக்கெலாம் ஹாய், பெரியவாளுக்கெலாம் நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கார்ன் இருக்குல்ல, பேபி கார்ன் கிடைக்கும்ல, அந்த கார்னில் ஒரு வடை பண்ணி காட்ட போகிறேன். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு பண்ணிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கும் பண்ணி காட்டலான்னு. இதில் நம்ம நாட்டு சோளம் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதில் வடையாகவும் பண்ணலாம், ஸ்வீட் வடையாகவும் பண்ணலாம். இங்கே பண்ணுவா மொக்கஜொன்னை வடைன்னு பேர் இருக்குது. மொக்கஜொன்னை காரலுன்னு சொல்லுவாள். மொக்கஜொன்னை காரல், ஜொன்னா இது. ஸோ இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அது கூட. ஸோ நான் அது உங்களுக்கு பண்ணி காட்டலான்னு நினச்சிட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் எனக்கு இந்த பேக்கெட்டில் கிடைக்கும்ல, அதுதான் கிடச்சிது. ஸோ நான் அது வாங்கி வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இது பைண்டிங்கோசரம் நீங்கள் முத்தலான அந்த நாட்டு ஜொன்னை கிடச்சிதுன்னா அதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது கொஞ்சம் பைண்டிங்கோசரம் நான் கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ அவசியமோ நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பட் அதுக்கு எவ்வளோ அவசியமோ அது சேர்த்துப்பேன். பச்சை மிளகாய் 4-5 பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் பொடியாக. இஞ்சி, இதுக்கு இவ்வளோ தான் தேவை. பொரிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு. நான் ஃபர்ஸ்ட் இதை கொத்தமல்லி கருவேப்பிலை நான் அதை எடுத்து போட்டுக்கிறேன். அது காட்டில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் கெட்டியமாக நான் அரைச்சின்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இது நான் அரைச்சின்னு வந்துட்டேன் கரன்னு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப நைஸாக இல்லை பாருங்க, கொஞ்சம் கரன்னு தான் அரைச்சிட்டுருக்கேன். நான் இதில் உப்பு போட்டே அரைச்சின்ட்டேன். நீங்கள் உப்பு போட வேண்டாம், அப்புறம் உப்பு போட வேண்டாம். அரைச்சி உப்பு போட்டுட்டேன். பச்சை மிளகா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கரன்னு இருக்கும் இன்னும் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி, வெங்காயம், நான் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போடுறேன். பாருங்க, கொத்தமல்லி கருவேப்பிலையை கூட நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன், வாஷ் பண்ணிவிட்டு. அந்த பக்கம் வானிலையில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு ரெடி ஆகிடும் பாருங்களேன். இங்கே பாருங்க, எண்ணெய் வானிலையில் வடை தட்டுறதுக்கோசரம் சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்க, மாவு கரெக்டாக வடை தட்டுற பதத்துக்கு வந்துடுது. இப்போ நம்ம எண்ணெயும் அங்கே காஞ்செடுத்து, ஸோ இப்போ சூடாக வடை தட்டி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக. நான் இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து அதில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்செடுத்து பாருங்க, இப்படி கையில் எடுத்துன்னு இப்படி தட்டிட்டு கொஞ்சம் சின்னாவே தட்டிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வடை ரெடி ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. நீங்கள் ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டேன்னா திருப்பி இதை வடை ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், பண்ணி சாப்பிட்டுட்டே போயிருந்தீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஸ்வீட் வடை கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் ஃப்ரெண்டு பண்ணுவாள், சூப்பராக பண்ணுவாள். ஸோ அதில் எனக்கு பிடிச்ச நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பி போடுறேன். பாருங்க, சூப்பராக வடை நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு எடுத்து. கொஞ்சம் வேகட்டும், சிம்மிலே வச்சுருக்கலாம், அப்போ தான் உள்ளேயும் வேகும். எடுக்கும்போது காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்க, வடை சூப்பராக குக்காயின்னு இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எல்லாம் நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வரணும். இந்த வடையில் நம்ம இன்னும் பாலக்கீரை இருக்குல்ல, அதை பொடியாக நறுக்கி சேர்த்து பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் கோஸ் நறுக்கி போடலாம், வாழைப்பூ போடலாம், நம்ம ஆப்ஷனல். ஆனால் பாலக்கீரை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, வடை சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிருக்கு வடை. இது நான் ஒரு மாற்றிக்கிறேன். அடுத்த பேட்ச் வடையும் தட்டி காட்டுறேன். இப்போ அடுத்த பேட்சும் வடை தட்டி காட்டுறேன்.
பாருங்கள், 2வது வீடு வடையும் சூப்பராக ரெடியாக இருக்கு. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிட்டு காட்டுறேன். இது கூட சட்னி நல்லாயிருக்கும், வெறும் சாஸ் கூட போகிறோம். அதோட சூப்பராக சாப்பிட்டா நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஆற்றுல பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, சூப்பராக வடை ரெடி ஆகிட்டு மொறுன்னு. நீங்களும் உங்கள் ஆற்றுல பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் உங்கள் ஆற்றுல பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.